ஸோ ஹாய் அண்ட் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது கேமை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கேம் பேர் பார்த்திங்கன்னா ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் 3D. சரி, அதாவது ஃபஸ்ட் லெவலை முடிக்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 லெவல்ஸ் முடிப்போம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம 5 லெவல்ஸ் முடிப்போம். ஓகேவா? அடுத்த நாள் இல்லை, அடுத்த வாரம் நான் ஒரு வீடியோ போடுவேன். அதில் நம்ம இன்னொரு 5 லெவல்ஸை முடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? தி ஸ்ட்ரேஞ்சர் இஸ் அபவுட் டு ஹேவ் அ கிராக்கிங் குட் டைம். ஓகே, எதுவும் என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு நல்ல நேரம் இருக்கான், அதை நம்ம கெடுத்து விட சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரி, பிபிகோனா என்னன்னு தெரியுமா? பார்பிக்யூ, அவ்வளோதான். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே போய் இங்கே ஒரு டைனமைட்டோ ஏதோ ஒன்று தீக்குச்சி இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லலாம். அதை எடுத்து நம்ம இங்கே போட்டுட்டு நம்ம இதை கவர் பண்ணணும். இல்லாட்டி அசல்ட்டாக கண்டுபிடிச்சிடும். என்னோட இது சிக்கனா? ஓ, இதை பார்த்தீங்கன்னா பனானா ட்ரீ மாதிரியே இருக்குது. சரி, நம்ம வெளியே போயிடலாம். நமக்கு இருக்கோம். ஓகே, கட்சி வந்துருச்சு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, போய் பார்க்குறான். பற்ற வச்சா தானே தெரியும் என்ன சம்பவம் நடக்குது. ஓ, செமையாக காமெடி. ஓய்யோ, பயங்கரமாக இடிச்சுக்கிட்டா. குருவியெல்லாம் உட்காந்து மேயுது. செம காமெடி ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மிஷினுக்கு போகலாம். சரி, இதில் என்ன வந்திருக்கு இப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆட் வரும். ஓகே, லெட்ஸ் மேக் ஷுர் தி ஸ்ட்ரேஞ்சர் ரியலைஸ் he now needs to stop monkeying. அதாவது அவன் குரங்கெல்லாம் பிடிச்சிட்டு ஜெயிலில் போட்டு அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சுருக்கானா. நான் அதை இந்த மாதிரி இந்த குரங்கை விடி வச்சு அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதோ குரங்க பார்க்க குரங்கு மாதிரியா இருக்குது, கொரில்லா மாதிரி இருக்கு. கொரில்லா தான் குரங்குன்னு தப்பா சொல்லிட்டேன். குச்சி போடா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர். அவன் அடிக்க வரும்போது கையில் இதுதான் வச்சுருக்கான். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீ எடுத்து அன்லாக் பண்ணோம். நம்ம கிட்ட போனோம்னா அந்த கொரில்லா நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு நம்ம பழத்தை பண்ணோம். பழத்தை போட்டு நம்ம கிட்ட போகக்கூடாது. கிட்ட போனால் அது நம்ம கடிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம திறந்து விட்டாச்சு. சீக்கிரம் ஓடுற அது கொரில்லா சாப்பிடுது பாருங்களா. இது ஃபவுண்டைன் சூப்பராக இருக்குல்ல. இந்த ஃபவுண்டைன் ஐயோ பார்த்துறானுங்களா இருக்கான். ஐயோ, இங்கே தானே இருக்கான். ஓடுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பக்கத்துலேயே இருந்தாலும் அவனுக்கு கண்ணு தெரியும். ஏன்னா இந்த கோட்டுக்கு இப்போ வரணும், இந்த கோட்டுக்கு பின்னாடி நம்ம வந்துட்டோம்னா அவனுக்கு பக்கத்துலேயே இங்கே நிற்கிறேன். அவனுக்கு தெரியவே தெரியாது. அட்டாக் பண்ண வந்தாலும் பண்ண மாட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஏதோ மெயில் வந்திருக்கா? ஒரு மெயிலும் வரல. சரி, பக்கத்து வீடெலாம் பார்த்துட்டு இருக்கலாம். ஓ, கட்சின்னு வந்துருச்சு. சரி, வாங்க. ஓ, அப்படியே செவ்வெல்லாம் உடஞ்சிருச்சு. பாவம், அவன் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கான். கொரில்லா ஆசம் பண்ணிச்சு. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் மிஷனுக்கு போகலாம். இது 3rd மிஷன். சரி, வெளியே வந்துருச்சு. தி ஸ்ட்ரேஞ்சர் ரிலாக்ஸிங் ஆஃப்டர்நூன் இஸ் அபவுட் டு டேர்ன் இன்டு அ நைட்மேர். அதாவது அவன் ரிலாக்ஸ் பண்ண போகிறான்னா மத்தியானம். அதை நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கெடுத்து விடணுமா. அவ்வளோதான் இந்த மிஷினு. சரி, பார்த்தீங்கன்னா சரி, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்போ பார்த்தோம். ரெட் கலர் இருக்கு. ஓ, ஆஃபு ஆன். சரி, ஸ்ட்ரேஞ்சர் அவங்க உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஐயோ, முன்னாடியே ட்ராப் வச்சுருக்கான். நம்ம பார்த்து தான் போகணும். ஏன்னா பார்த்துடக்கூடாது. பார்த்துறானா அப்படி பார்த்துறானா அவ்வளோதான்.
சரி நம்ம வந்து அவனை எறும்புகள் வச்சு கடிக்க வைக்கணும். எல்லாருக்குமே தெரியும் எறும்புகளுக்கு சக்கரைனா பிடிக்கும், ஓடி ஓடி வந்துடும். சரி நம்ம இப்போ சர்க்கரையை போட்டு தான் பண்ண போகிறோம். எங்கடா இருக்குது? இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னோட பக்கத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை கொட்டி விட்டுறலாம். குட்டுறா சீக்கிரம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொட்டினா தெரிய விடாதனால நம்ம தலைகாணியை போட்டு கவர் பண்ணிடுறோம். சரி அவ்வளோதான். இப்போ நான் முடிச்சாச்சு. நம்ம பக்கத்துலேயே போய் ஒளிஞ்சிக்கலாம். இங்கே ஒரு ஹவுஸ் இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸுமே இருக்கும். ஸ்க்ரூ ட்ரைவரு, க்ரோபாரு, லாக் பிக்கு, ஹேமரு, கட்டிங் பிளேஸு எல்லாமே இருக்கும். சரி இப்போ நம்ம மேலே போய் இங்கே ஒளிஞ்சிக்கலாம். லேடர் இங்கே போட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்கு போக முடியாது. நமக்குலாம் போக முடியல. அதுக்கு மேலே உருவாக்கல போல. சரி நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்கான். இங்கே தான் வந்துட்டுருக்கான். கண்ணு தெரியுது எனக்கு. சீக்கிரம் அநியாயத்துக்கு லேட் பண்ணுறேன். அடிக்கும் போது மட்டும் துரத்தி வருவான். ஆனால் போகும்போது ஐயே பார்த்தீங்கன்னா இரும்பெல்லாம் இப்போ வருது. இப்போ பாருங்கள் செம்ம காமெடி நடக்கும். கீழே விழுந்துருவான். எறும்புகள்லாம் தூக்கிட்டு போகுது சேர்ந்து. எங்கடா போச்சு? அது பெரிய எறும்பா? அவ்வளோ பெரிய எறும்பா? இவங்க உள்ளே இருக்காங்க. ஓ ஓகே. இவங்க வேறு ரேட்டு பண்ண கேட்டு பண்ணாங்க. And the stranger might not like where this journey is heading. ஓகே. அப்போ வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களோட ட்ரெயின்லாம் திருடிட்டு வந்து இவன் வந்து இந்த மாதிரி ப்ளே ஏரியா உருவாக்கி அதில் ட்ரெயின் வந்து இவன் ஓட்டிகிட்ருக்கான். இவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? ஸ்ட்ரேஞ்சர்னு இருக்காது, எனக்கு புரியல. ஸோ இதுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவரும் கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு பேர் வைக்கணுமே. என்ன பேர் வைக்கலாம்? சரி அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே ஏதோ தேவையாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை, இருக்க மாதிரி தெரியலை. எங்கே இருக்கான்? எங்கடா இருக்கான்? ஓ மேலே. ஓகே. அவன் வந்து போய் இந்த மாதிரி டோன்ட் எவர் கம் பேக் டு மை ஹவுஸ். ஐயோ பார்த்துடக்கூடாது. பார்த்துட்டானா? என்னடாச்சு? பக் ஆயிடுச்சா? ஓ என்னமோ ஆயிடுச்சு அவனுக்கு. ஐயோ மேலேயே தான் இருக்கான். ஐயோ பார்க்குறான். ஹாய் ஹலோ. இதுக்கு மேலே பூசணிக்கான்னு பேர் வைக்கலாமா? ஹாய் பூசணி. ஐயோ வந்துட்டானே. நம்ம மொத்த வேலையுமே மேலே தான். அவன் கீழே வரான். அவன் கீழே வரதுக்குள்ள இந்த சைடில் சரி நம்ம இந்த ரூமுக்குள்ளே போகலாம். சரி இதுக்குள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு குளூவும் வேணும், கம்மு. ஏன்னா வந்து பிரேக்கு நமக்கு ட்ராக்கை மாற்றி விடணும். ஃபஸ்ட்டு நம்ம குளூ தாடி வரலாம். இல்லாட்டி அவன் தப்பிச்சு பார்ப்பான். அப்புறமேல் அவன் வந்து தப்பிச்சு போயிட்டான்னா நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ வந்து நம்ம இந்த ட்ராக்கை மாற்றி விட்டியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எனர்ஜி கம்மியாச்சு. ஐயோ ஒரு நிமிஷம் நான் ஒரு எஞ்சிட்டு மட்டும் குடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பிரேக்கை போட பார்ப்பான். பிரேக்கு போட்டால் பிரேக் நின்றுச்சுன்னா தப்பிச்சிடுவான். அதனால் நம்ம பிரேக்கையும் அதை அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த பிரேக்கை கழட்டி விட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த பக்கம்தான் போகணுன்னு நினைப்பான். ஆனால் இந்த பக்கம் போகிறதுக்கு பதிலாக இந்த பக்கம் மாற்றி போயிடுவான். அதுதான் நடக்க போகுது. அப்புறம் இப்போ நம்ம வந்து
லட்சம் பண்ணியாச்சு. இதுதான் வந்து உட்கார சேரு. நம்மளால் உட்கார முடியுமா என்னடாச்சு? இதுக்குள்ளே பூந்து வரான். பூந்தானே வரானே அப்புறாக்கே. சரி இப்போ அவன் ஃபஸ்ட்டு கதவு ஐயோ எங்கே இருந்தால் பார்த்தா கீழே இருந்து பார்த்தேன். நான் கூட பயந்துட்டேன், எங்கடா பார்த்துட்டேனா. இப்போ வந்து செம்ம காமெடி நடக்கும். அவன் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வருவான். ஆனால் நம்ம அசால்ட்டாக தப்பிச்சு போயிட்டு இருக்கோம். என்னாச்சு வேறு கம்மியாகிட்டே இருக்குது. கொஞ்சம் நான் என்ன ஜூஸ் குடிச்சிக்கிறேன். இப்போ நம்ம கட்சி வந்துச்சு. இப்போ பாருங்கள் செம்ம காமெடி நடக்கும். பாவம் இது வந்து ஸ்லோ மோஷன் கட்டுறாங்க அவ்வளோ ஒரு இந்த பூலையே விழுந்துட்டான். ஐயோ இவன் பார்க்க இந்த நீர் யானை மாதிரியே இருக்காங்க. அச்சத்தில் அப்படியே தான் இருக்கான். ட்ரெயின்லாம் வந்துச்சு. சரி இப்போ வந்து ஐயோ வெளியே வந்துடுச்சு. ஒன் செகண்ட். நான் உள்ள போயிட்டேன். ஓகே ஸோ த ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு ஹண்ட். ஓகே அதாவது அவன் வந்து விலங்குகளில் வேட்டையாடுறான். அப்படி வேட்டையாடக்கூடாதுன்னா நம்ம வந்து ஒரு வேலை பண்ணி சுடும் போது அதை அடைச்சி அவன் மூஞ்சிலே வெடிக்கிற மாதிரி நம்ம பண்ணுமா. இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நிறையவே தேவை. பெரிய மிஷின் தான். கன் பவுட்ரு அந்த மாதிரி நிறைய தேவை. ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஐயோ இது வேறு இப்போ என்கிட்ட ஆடு பார்க்கணும். நான் போய் ஒரே ஒரு ஆடு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எனர்ஜி நல்லா ஏறிச்சு. சரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனுக்கு தான் போனோம். கிச்சனில் தான் பாதி வேலையை அடங்கிருக்கு. ஃபஸ்ட்டு கதவை சேர்த்தலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கா பாட்டில். இந்த பாட்டிலோட கேப் வந்து நமக்கு வேணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கடா போட்டு இந்த இருக்குது. அது எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கையிலாம் எடுக்க முடியாது. அந்த ஒன்று இருக்கும் என்னன்னு தெரில. இதை வச்சு நம்ம வந்து பாட்டில் முடியை எடுக்க முடியும். சரி இப்போ பாட்டில் முடி வந்து தனியாக கலந்து வந்துடுச்சு. சரி இப்போ அதை எடுத்துக்கலாம். இதில் தான் நிறைய வேலை இருக்குங்க. சரி இப்போ அவன் வந்து எங்கடா இருக்கான்? புசி மேலே தான் இருக்கார் தலைமையே. சரி நம்ம இப்படியா போயிடலாம் அப்படின்னு வந்துடும் சொன்னல. ஐயோ இங்கே தான் வரேன். இங்கடா போகிறான்? போயிட்டானா? இங்கே போயிட்டான். நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கன்று வந்து நம்ம தேடணும். இங்கே இருக்க கன்று இங்கே இருக்காடா? இங்கேயும் இல்லை. மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும். இங்கே இருக்கதான்னு பார்க்கலாம். இங்கே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒன்று தேவை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன் பவுட்ரு. அது அங்கேயே இருக்கும். நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ 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 ஃபஸ்ட்டு நின்றுட்டான். கடை ஏனே போச்சு. நான் வந்து ஏனே வச்சு மேலே ஏறேன். ஆனால் ஃபஸ்ட்டு தஸ்தி போட்டு வந்துடுறேன். ஓகே நம்ம இப்போ மேலே இங்கே தான் இருக்கான். அப்படியே வாடா. இப்போ வந்து நம்ம கீழே போயிட்டோன்னா அவன் கஷ்டப்பட்டு அங்கே எனர்ஜி வேறு கம்மியாச்சு. நான் போய் ஒரு ஆட் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைங்க இந்த மிஷினோட நான் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே நான் போய் ஒரு சரி இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆட் பார்த்துறேன். ஓகே இப்போ வந்து நமக்கு ஆக வேண்டிய ஐயோ பார்த்துறேன்னா ஐயோ ட்ராப் வேறு வச்சா அதில் வேறு நான் மாட்டிக்கிட்டே இப்போ இன்னொரு ஆட் பார்த்துறேன். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறையவே எனர்ஜி இருக்குது. இதை வச்சு நம்ம செஞ்சு விட்ற தரமா. இப்போ இங்கே தான் வரான். சரி இங்கே போகிறான். சரி வந்து நம்ம பார்த்துட்டோம். அவன் வந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி வருவான். அதுக்குள்ளே நாம் வந்து இங்கே போயிட்டு இங்கே ஒழிஞ்சிக்கலாம். இங்கே சான்ஸ் இருக்குது. இங்கடா வரான். இங்கே தாங்க வரான். ஆமாங்க இங்கே தாங்க வரான். இங்கே வரான். ஓகே இங்கே வரலன்னு நினைக்கிறேன். அவன் ஜிம்முக்குள்ளே போயிட்டான்.
சரி அவன் அங்கே உள்ளே போயிட்டான். சரி இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு கோடு என்ட்ரு பண்ணணும். இந்த கோடு எங்கடா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்கும். இது வந்து நம்ம கோடு பண்ணலாம் 9437. ஓகே 9437 இதுதான் இந்த கோடு. பார்த்திங்கன்னா நம்ம போடணும் 9437. இப்போ போட்டிங்கன்னா அது திறந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுடும் போது புல்லட் போகிறதுக்கு நம்ம வந்து இதை போட்டு அழைச்சி விட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கன் பவுட்ரு போடணும். சீக்கிரம் போடு, அவன் வந்துட போகிறான். இப்போ வந்து புல்ட் எடுத்து போடணும். புல்ட் எடுத்து போடுறான். இன்னொரு புல்ட் எடுத்து போடுறாமா போடுறான். சரி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இதை அப்படியே வச்சிடணும். அவன் கண்டுபிடிச்சா கூட பிடிப்பான். சரி இப்போ நம்ம இங்கேயே ஒழிஞ்சிக்கணும் இந்த கதையை. சரி அவன் இங்கே தான் வரான்னு நினைக்கிறேன். நம்ம குஞ்சு உட்காந்துக்குவோம். ஓகே கட்சின்னு வந்துருச்சு. என்னடா பண்ணுறான்? ஓ அமைதியாக சொல்கிறான். முடியாதா? என்னடா பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய காமெடியாக வரும். என்ன காமெடி நீங்களே பாருங்கள். சுடும்போது புல்லட்டை வெளியே போகாது. ஐயோ பாவம் அவன் மூஞ்செல்லாம் கன் பவுடர் ஆகிடுச்சு. சரி இதுதான் மிஷனை. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. நான் அடுத்த வாரம் ஒரு வீடியோ போடுவேன். அதில் இன்னும் 5 லெவல்ஸை நான் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். மறக்காமல் போகும்போது லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.